சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரோகிணி மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. மீனாவுக்கு கால் பண்ணி என்னுடைய ஃப்ரெண்டு வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக எவ்வளோ ஆகும் நல்லா சொல்லிட்டு அமௌண்ட் எல்லாம் சொல்லி கேட்குறாங்க. மீனாவும் அதுக்கான விஷயத்த சொல்கிறாங்க. மீனா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் யாரும் ஒரு காரில் கிறிஷ் ஏறி போனதை பார்த்தேன்றாங்க. நானும் தாங்க ஒரு நாள் பார்த்தேன். ஆமாம், கார் நம்பரை நோட் பண்ணீங்களா, எங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அவனை மாதிரி தெரிஞ்சது, ஆனால் அவனான்றது தெரியல. சரி, நான் கஸ்டமர் கிட்ட கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ ரோகிணி வந்து அவங்க ஃப்ரெண்ட் மகேஷ் கிட்ட, இல்ல மீனா கிட்டையும் அவன் போகல, எனக்கு என் பொண்ணு இல்லாததை நினைச்சு வருத்தமா இருக்குன்றாங்க. இப்போ உடனே ரோகிணியோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, ஒருவேளை உன் அம்மா கிட்ட கூட போயிருக்கலாம். இல்ல, கண்டிப்பா அவன் போயிருக்க மாட்டான், அம்மா வந்து கூட்டிட்டு போக வாய்ப்பே கிடையாது. அம்மா கிட்ட நான் அந்த அளவுக்கு சொல்லி மிரட்டி இருக்கேன். ஸோ அவங்க வந்து கூட்டிட்டு எல்லாம் போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. சரி, இப்போ என்னதான் பண்றதா ஐடியால இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, என் புள்ள எங்க போச்சோ என்ன ஆச்சோ தெரியல, நான் ரொம்பவே வருத்தத்துல இருக்கேன் நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. முத்து மீனா சந்திராவோட வீட்டுக்கு வராங்க. சந்திரா வந்து முத்து கிட்ட, அருண் மாப்பிள்ளை இப்படி பண்ணுவாருன்னால நினைச்சு கூட பார்க்கலன்றாங்க. விடுங்க, இதுக்கெல்லாம் எதுக்காக ஃபீல் ஆகிக்கிட்டு, சரி பூ வாங்கிட்டு போலாம் தான் வந்தோம், பக்கத்துல காத்தும் வேற இல்லாம இருக்கு டயர்ல, அதையெல்லாம் அடிச்சுட்டு இருக்கோன்றாங்க. சரி, பூவை எடுத்துட்டு வந்து வைக்கலன்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. இங்க பாருடா, கஸ்டமர் வந்து பூ வாசனை வருதுன்னு வாங்க, நீ டிக்கிலே வச்சிடுன்னு பாக்குறாங்க. டிக்கில பார்த்தா கிறிஷ் இருக்காங்க. கிறிஷை பார்த்ததும் கிறிஷ் எந்திரிடா எந்திரின்னு சொல்லிட்டு எந்திரிக்க ட்ரை பண்றாங்க. பட் கிறிஷ் வந்து மயக்கத்திலே இருக்காங்க. சரி, பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்கேயாவது கூட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு கிறிஷை கூட்டிட்டு போறாங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு அவன் ரொம்பவே பயந்து போய் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன் பேரு என்ன, உன் அம்மா பேரு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. என் பேர் கிறிஷ், என் அம்மா பேரு கல்யாணின்னு நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க இப்படி எல்லாம் இவங்க பண்ணணும், அவங்க அம்மா ஏங்க இப்படி எல்லாம் பண்ணணும், வந்து இப்படி எல்லாம் தவிக்க விடுறாங்களேன்னு சொல்லிட்டு ரோகிணியை நினைச்சு ரொம்ப வருத்தத்துல வந்து இருக்காங்க. இப்ப கிறிஷ் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. டே கிறிஷ், என்னடா ஆச்சு கிறிஷ், என்ன ஆச்சு சொல்லு, அன்னைக்கு உன்னை கார்ல போறத பார்த்தேன், உன்னை கூட்டிட்டு போனது யாரு, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கொஸ்டின் மேல கொஸ்டினா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. கிறிஷ் ஒவ்வொன்றையும் நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஹாஸ்டல்ல நடந்த இன்சிடென்ட்னு சொல்லிட்டு எல்லாமே நினைச்சு பார்த்துட்டு ஒரு பக்கம் இருக்காங்க. இப்ப திரும்பவும் மகேஷ் ரோகிணி ரெண்டு பேரும் கிறிஷோட ஹாஸ்டலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு கிறிஷ் கிடைச்சானா இல்லையா, ஏதாவது தகவல் கிடைச்சதா, இல்ல நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டுமான்னு சொல்லி கேக்குறாங்க. மேனேஜ்மெண்டோட பேரு கெட்டுடுங்க, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்லிட்டு இப்ப எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ரோகிணி ஒரு பக்கம், என் பையன் இல்லாம நான் இங்க இருந்து கொஞ்சம் கூட நகர மாட்டேன், அவன் எனக்கு ரொம்பவே முக்கியம், அவன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க கூடாது, நான் கிறிஷுக்கு ஒரு நல்ல அம்மாவா இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்ட ரோகிணி ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.